Hello guys, welcome back to my channel. நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னு சொன்னா நிறைய பேர் கமெண்ட்ல பண்ணியிருந்தீங்க. அதுவும் இல்லாம பிரைவேட்டாம் கேட்டிருந்தீங்க. பிரதர் எங்களுக்கு வந்து ஃபோட்டோ எடிட்டிங்க்கு நல்ல சாஃப்ட்வேர் ஒன்று சொல்லி உங்களுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணிக்கிறேன். என்னன்னு சொன்னா இப்போ நிறைய பேர் பொதுவாக அதாவது ஸ்னாப்சாட் வந்த புதுசில் மோஸ்ட்லி நான் கூட ஸ்னாப்சாட்டில் தான் ஃபோட்டோ பிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணோம். ஆனால் ஸ்னாப்சாட் வந்து சோசியல் மீடியா, அது புறோ அதை பற்றி நாலேஜ் இல்லாமல் ஆரம்பத்தில் தெரியும் தானே, நீ சின்ன வயசு தானே. அப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் ஆரம்பத்தில் நாங்கள் எங்களோட குடியமக்கள் எல்லாம் இப்போ வரைக்கும் பொதுவாக எல்லோரும் நிறைய பேர் யூஸ் பண்ணுறது ஸ்னாப்சாட்டை, அதாவது ஃபோட்டோ ஷூட்டுக்காக வேண்டி தான். ஏன்டா அதில் நிறைய ஃபில்டர் வருமே. இப்போ இந்த வீடியோ ஃபில்டர் தான் போட்டு யூஸ் பண்ணுறேன். ஏன்டா நம்மளோட கலர் தெரியும் தானே, இனி அது ஒரு சைட்டில் இருக்கட்டுமேண்ணா. அப்போ வந்த விஷயம் என்னென்னு சொன்னால் இப்போ பொதுவாக எல்லோரும் இப்போ மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறாங்க ஃபோட்டோ எடிட்டிங்கு, பொடியம்மாக்கள், அதே மாதிரி மோஸ்ட்லி கேர்ள்ஸ்லும் யூஸ் பண்ணுறாங்க. என்னென்னு சொன்னால் ரீமினி இன்ஷாட் தான் நம்ம இந்த வீடியோ எடிட்டிங் யூஸ் பண்ணுறது. இப்போ ஃபோட்டோ எடிட்டிங்க்கு பொதுவாக யூஸ் பண்ணுவாங்க, இப்போ யூஸ் பண்ணுறாங்க. ட்ரெண்டிங்கில் இது வந்து ரீமினி. இப்போ ரீமினி இது யூஸ் பண்ணக்குள்ள காய்ஸ் நிறைய பேர் சொல்கிறாங்க அட்வர்டைஸ்மெண்ட். ரீமினியில் வந்து ஒரு ஃபோட்டோ எடிட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட அட்வர்டைஸ்மெண்ட்டாக அதுக்குள்ளே போனதோடு அட்வர்டைஸ்மெண்ட் வரும், அதை ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்க போகிற அட்வர்டைஸ்மெண்ட் வரும், அதை எடிட் பண்ணி முடிச்சுக்க போகிற அட்வர்டைஸ்மெண்ட் வரும். இப்படி மோஸ்ட்லி அதில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் தான் வருது. இப்போ அட்வர்டைஸ்மெண்ட் இல்லாமல் எப்படி ரீமினி யூஸ் பண்ணுறதுன்னு தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அந்த வீடியோ நான் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டு ஒன்று போடுறேன், பாருங்கள். பார்த்து அதில் அதுக்குள்ளே சொல்லிக்கிற மாதிரி நீங்களும் செஞ்சுக்கண்டா கண்டிப்பாக உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் வராது. ஏன்னா நான் இந்த இதில் சொல்கிறேன், நான் யூஸ் பண்ண சுட்டி சொல்கிறேன். அதால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதே போல் இன்னும் சுவாரஸ்யமான டெக் வீடியோக்கள் போடலாம்னு ஈக்கிறேன். ஏன்னா நிறைய டெக் வீடியோக்கள் எனக்கு கண்டென்ட் வந்துட்டு ஈக்குது. அதுவும் இல்லாமல் போட்டால் கொஞ்சம் இனி தெரியும் தானே, கேம்பஸில் போயிட்டு இனி வ்ளாக் செய்கிறதுக்கு அப்படிலாம் டைம் இல்லை. அந்த அடிப்படையில் சும்மா அப்படி எல்லாத்தையும் போடுவோம். ஏன்னா நம்மளோட கஸ்டமர் உடையிலாதே, நம்மளோட சேனல் ஆரம்பித்தது வ்ளாக்ஸுக்காக தானே. அப்போ அப்படி மிரிக்க அதுவும் இல்லாமல் இடைக்கிடைக்க இப்படி டெக் வீடியோக்கள் போட்டுக்கொள்கிறேன். ஸோ இப்படி வீடியோக்களை மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து பார்க்குற மாதிரி தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபேஸ்புக்கில் இல்லாட்டி டிக்டாக்ல நான் அப்லோட் பண்ணுவேன்னா இருந்தால் யூடியூப்லேயும் போடுறதுக்கு தான் ஈக்கிறேன். ஃபேஸ்புக்லேயும் டிக்டாக்லேயும் போடுவேன் மோஸ்ட்லி. அப்படி என் சேனலோட நேம் தெரியும் தானே, சியாம்ஸ் வியூ. நம்மளோட டிக்டாக் ஐடி, ஃபேஸ்புக் பேஜ் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற எல்லா சோஷியல் மீடியாவும் சியாம்ஸ் வியூன்னு தான் ஈக்குது. இதே நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணி சியாம்ஸ் வியூன்னு சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. ஏன்டா மோஸ்ட்லி நான் வீடியோக்கள் போடுறது யூடியூப்பில் மட்டும்தான். ரொம்ப லென்த்தாக போயிட்டு இருக்குது. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் எப்படி அந்த செட்டிங் செய்கிறேன். ஓகே கேஸ், பாருங்கள். இப்போ நம்ம அந்த செட்டிங் செய்கிறதுக்காக வேண்டி முதலாவது செட்டிங்கு போய்க்கலாம். செட்டிங்கில் போயிட்டு சர்ச் பண்ண மாதிரி சர்ச் பண்ணுங்கள். டிஎன்எஸ் விளைஞ்சா டிஎன்எஸ்ன்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கண்டா அதில் 2-3 ஆப்ஷன் வரும். இதாகி பாருங்கள், 3 ஆப்ஷன் வருது. இல்லை ப்ரைவேட் டிஎன்எஸ்க்கு போங்க. ப்ரைவேட் டிஎன்எஸ்க்கு போய்ட்டு இந்த கீழே பாருங்கள், 3வது ப்ரைவேட் டிஎன்எஸ். அதுக்கு நீங்கள் அது ஒட்டோவில் தான் ஈக்கும், 2வதுல ஒட்டோவில் தான் ஈக்கும். அதை நீங்கள் ப்ரைவேட் டிஎன்எஸ்க்கு கொடுங்க. கொடுத்துட்டு கீழே நான் டைப் பண்ணிக்கிறேன் பாருங்கள், dns.edgard.com அப்படி இந்த மேலே கீழே டைப் பண்ணிக்கிற மாதிரி அதை கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. சரியா? சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் பேக் வந்துட்டு ரீசெண்டில் இதை ஃபுல்லாக கேன்சல் பண்ணுங்கள். கேன்சல் பண்ணால் அவ்வளோதான் கைஸ். இதுக்கு பிறகு நீங்கள் ரீமினி யூஸ் பண்ணால் உங்களுக்கு எந்தவித அட்வர்டைஸ்மெண்ட்டும் வராது. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.